ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். திரௌபதி ஏரியில செத்து கிடக்கிறார். சிதம்பரம் அருகே பருப்பு சாவு என்ற கிராமத்தில் அழுகிய நிலையில் ஒரு பெண்ணின் சடலம் அங்குள்ள ஒரு குளத்தில் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த தகவலை அடுத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று அந்த பெண்ணின் சடலத்தை மீட்டெடுத்து அரசு பொது மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். என்னடாச்சு? சொல்றா. டேய் அண்ணன் கேட்கறான்ல, சொல்லு. நீ சொல்லு. நம்ம பொண்ணை கூட்டு கொலை சுத்திட்டு இருந்தான், கைங்களவமா மாட்டிட்டாங்க. ஏய் ஏய் என்ன ஒரு நீ? ஏய் பாரு என்ன கேட்கறான்ல, வாய் திறந்து சொல்றா. கீழே தெரு. கீழே தெரு மாதிரி யாவன நட புடுங்கற? ஏய் உனக்கு என்ன வேலை இவன் கூட? லவ் மயில புடுங்கற லவ் வந்துடுறாங்க. நல்லா பேண்ட் சட்டையை போட்டுக்கிட்டு இன்னொரு தடவை இந்த பக்கம்லாம் வந்தனா வச்சுக்கேன், அறுத்து போட்டுருவேன். ஏன்டா 2 பேரும் வெயில முட்டி போட வச்சிருக்கீங்க? ஏந்திரு. ஏய் உட்கார. இதெல்லாம் இப்பயே இங்கேயே முடிச்சு விட்டுறணும் பாரு. இதெல்லாம் அப்படியே விட்டா அவ்வளவுதான். ஏ பாரு, இது உங்க மாமா பொண்ணு தானே? என்ன எகத்தானமா அந்த கீழ்த்தெரு பைய கூட பைக்ல உட்காந்துட்டு போறா பாத்தியா? சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத பாரு. இதே என் குடும்பத்துல ஒரு பொண்ணு இந்த மாதிரி பண்ணிருந்தீன்னு வச்சுக்க, வெட்டி கூறு போட்டிருப்பேன். வாயா என்ன இந்த பக்கம்? பெரிய மனுஷன் கூப்பிடு. ஐயா என்ன மர்மம், காலையிலே மீசை முறுக்கிட்டு இந்த பக்கம் வந்திருக்க? உன் பொண்ணு பண்ற வேலைக்கு மீசல சரிச்சிட்டு பொட்ட மாதிரி தான் நிக்கணும். இந்த பாரு மர்மையனே, என்ன நடந்துச்சுன்னு இப்படி பேசிக்கிட்டு இருக்க? உன் சண்டியத்தனத்தை கொஞ்சம் ஓரம் கட்டி வச்சுட்டு என்ன நடந்துச்சுன்னு நிதானமா சொல்லு. என்ன நடக்கணும்? என்ன நடக்கணும்? அத நீ 10 வச்சுக்கல ஒரு பொட்ட கழுத. அவ அத கீழாடி பையன் கூட ரத்தத்துல ஊர்வலம் வந்துட்டு இருக்கா. அதை பார்த்து உட்கார சொல்றியா? அது முக்காட போட்டுக்கிட்டு. இங்க பாரு, நல்லா சொல்றேன் கேட்டுக்கோ. உன் பொண்ணு என்ன கட்டி வைக்க முடிஞ்சா கட்டி வை, இல்லையா அப்படியே ஒன்னையும் வெட்டுவான் அவளையும் வெட்டிட்டு போயிட்டே இருப்பேன். எனக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. பயிர்களா நாட்டாமக்கரையா, என்னதான் உங்க வருங்கால மருமகனா இருந்தாலும் உன் பொண்ணை இப்படியா பேசுறது? ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, என்னது? நான் திண்ணைய பிடிச்சு நடந்தப்போ அந்த பய என் பிடிச்சு நடந்த பய இப்ப என்ன சண்டித்தனம் பாத்தியா? என்னையே மிரட்டிட்டு போறான். என்னங்க
இந்த காளியா குட்டி பய பேச்சு கேட்டு நம்ம புள்ளைய தப்பா நினைச்சிடாதீங்க. அவ அப்படியெல்லாம் தப்பா பண்ணிருக்க மாட்டா, அவளை நம்புங்க. அடி போடி லூசு கழுத. சிங்கத்துக்கு பிறந்தது பண்ணி ஆகாதடி. அவ ஏன் புள்ள, அவ உடம்புல ஓடுறது என்னுடைய ரத்தமடி. அவன் கிடக்குறான் லூசு பய, நீ போய் வேலைய பாரு. அனிதா, அனிதா. வாங்க மாமா. என்ன திடீர்னு இந்த பக்கம்? மாமா வர சொல்லியிருந்தாரு, அதான் வந்தேன். எங்கே போயிட்டாரு? அப்பா இப்போதான் வெளில போனாரு. நீங்க உட்காருங்க மாமா. சரி. சாப்பிட்றீங்களா மாமா? மீன் குழம்பு தான். இல்லைத்தா, இப்போதாம்மா சாப்பாடு போட்டாங்க, சாப்பிட்டு தான் வந்தேன். சரிங்க மாமா. என்ன பண்ணுற? இல்லை, பசங்களுக்கு டியூஷன் எடுக்கணும்ல, அதனால கணக்கு போட்டு பார்த்துட்டு இருக்கேன். பரவாயில்ல, நீ ஆசைப்பட்ட மாதிரி டீச்சர் ஆகிட்டல்ல. நம்ம ஊர் பசங்களுக்கெல்லாம் பாடம் சொல்லி கொடுக்குற. நீ நினச்சதை அடைஞ்சிட்டல்ல. நான் நினச்சதை அடைஞ்சிட்டேன் மாமா, ஆனால் உன்னை அடைய முடியலையே. மாமா எங்கே போகிறீங்க? உட்காருங்க. நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத மாமா. நீ எனக்கு கிடைக்கலன்னு ஆதங்கத்துலேயும் பேசல, அவனுக்கு கிடைச்சிட்டான்னு பொறாமலையும் பேசல. நீ சந்தோஷமா இருந்தா எனக்கும் சந்தோஷம்தான் மாமா. ஆனா அவங்க ஊர்க்காரங்க, அவங்க சொந்தக்காரங்க எல்லாரும் ரொம்ப மோசம் மாமா. உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால தாங்கிக்க முடியாது மாமா. என்னை மன்னிச்சிரு அனிதா. எனக்கு மட்டும் உன் மேலே ஆசை இல்லாமல் இல்லை, காலம் சூழல் தான் எல்லாத்தையும் மாற்றிடுச்சு. சரி, நான் வரேன். சீக்கிரம் வாடி, காலேஜ்க்கு டைம் ஆயிடுச்சு. அங்கே பாரு ஆளு. சும்மாரி நீ வேற. நேத்தே எனக்கு உயிர் போய் உயிர் வந்துச்சு. என் அப்பா கிட்ட என் மாமங்கார வந்து என்னை பற்றி ஏதோ போட்டு கொடுத்துட்டு போயிட்டாண்டி. எங்கள் அப்பா என் மேலே வச்சிருக்க நம்பிக்கையில் அவன் சொன்ன எதுவுமே நம்பலை. நான் காலேஜ் வந்ததே பெரிய விஷயம். வா போகலாம். ஹலோ, என்ன அங்கே என்னடி பண்ணுற? வாடி போகலாம். இப்போ எங்கே என்ன கூப்பிடுற? அதெல்லாம் வர முடியாது. வீட்டில் ஆல்ரெடி ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. நீ தானடி சொன்ன உன் பிறந்த நாளைக்கு என் கூடவே இருக்கேன்னு, மறந்துட்டியா? அதெல்லாம் ஒன்றும் மறக்கல. சரி இரு வர. அதானே, வராமல் எங்கே போயிடுவான். இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் காலேஜில் சமாளிச்சிடுறி. வரேன். சரி சரி. ஏய் சொல்ல மறந்துட்டேன்டி. ஹாப்பி பர்த்டேடி. தேங்க்ஸ். போகிறதான் போகிறேன், அந்த டிஃபன் பாக்ஸ் கொடுத்து போடி.
கூட்டு வந்திருக்க, இது உன் தெரு தானே? உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, உள்ள வா சொல்கிறேன். எனக்கு பயமா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உள்ள வா. குழந்தைங்களுக்கு கொடு. தேங்க்யூ தேங்க்யூ. பாய். பாய் பாய். தேங்க்யூடா. பாய். இப்படியே இங்கேயும் உன் கூட இருந்துடலான்னு தோணுது. அது ஏன்னு தெரியலடா, உன் கூட இருந்தால் மட்டும் அந்த ஃபீல் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வேற எதை பற்றியும் யோசிக்க தோணலை. ஆனால் இந்த ஜாதின்ற பேரில் நம்மளை பிரிச்சிருவாங்களோன்னு பயமா இருக்கு. அதான் எனக்கும் புரியல திரௌபதி. அப்படி என்ன இருக்கு இந்த ஜாதியில்? எனக்கு என்ன குறைச்சல்? ஃபிசியோதெரப்பி முடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் மந்த் வெளிநாடு போய் கை நிறையா சம்பாதிக்க போகிறேன். வேற என்ன தகுதி வேணும் என்கிட்ட? எல்லாம் இருந்தும் அந்த பாழா போன ஜாதின்ற தகுதி இல்லையே கலையரசா உங்ககிட்ட. அதான் ஏன்னு கேட்குறேன். என் ரத்தம் சாக்கடை, ஓ ரத்தம் சந்தனமா? எல்லாம் ஒரே இளவு தானே? என்னடா அது உலகம்? நீ மேல் ஜாதி, நான் கீழ் ஜாதி. நீ பணக்காரன், நான் ஏழை. நீ சிகப்பு, நான் கருப்பு. பா, இந்த மாதிரி வேறுபாடு பார்க்குற ரெண்டரை வச்சுங்களை இருக்க வரைக்கும் நம்மளால ஒரு மயிரும் பிடுங்க முடியாது. கலையரசா இரு இரு இரு. ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுற? இந்த ஊர் இல்லை, இந்த உலகமே தடுத்தாலும் நீ என் கழுத்துல தாலி கட்டி நான் உன் பொண்டாட்டி ஆகிறத யாராலையும் தடுக்க முடியாது. லவ் யூடா. கலையரசா, இன்னைக்கு என் பிறந்த நாள். ஞாபகம் இருக்கா, மறந்துட்டியா? உன் புத்தர் வேஷம்லாம் ஓரம் கட்டிட்டு எனக்கு ஒரு முத்தம் கொடு. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. வா. ஹாப்பி பர்த்டே. அண்ணே ஹாப்பி பர்த்டே. அண்ணே விடுங்க. ஹாப்பி பர்த்டே. அண்ணே அண்ணே ப்ளீஸ் ஹாப்பி விடுங்க. பர்த்டே. அண்ணே ஹாப்பி பர்த்டே. அண்ணே ப்ளீஸ் விடுங்க. அண்ணே ப்ளீஸ் நீங்க பாருங்க விட்டுருங்க. அண்ணே ஏய், மயிரா அப்படி வந்தியா? அறாவனே. ஏய். ஏய். சொல்லிட்டு யோ யோ விடியா விடியா. என்னையா சின்ன பையில போட்டு இந்த அடி அடிச்சுக்கிட்டு இருக்க? மனசாட்சி இருக்கா உனக்கு? இதோ போடுறா ஊரு பெரிய மனுஷன எங்க வீட்டு பொண்ணுங்களா உங்களுக்கு தான் பெத்து விட்டுருக்கா? பிச்சைக்கார பையங்களா, உன் ஊர் பசங்க சொல்லி வை. ராவண ரவா அந்த வீட்டுல கொளுத்து விட்டு போயிடுவா. நடந்து பேசு. என்ன பண்ணாங்க எங்க பசங்க? எங்களுக்கு திருப்பி அடிக்க தெரியும். ரொம்ப ஓவரா பேசுற. பொண்ணு விஷயம்ன்றனால தான் பொறுமையா போயிட்டு இருக்கோம். என்ன புடிங்கிடுவேன். உங்க பையன்ட்ட சொல்லி வை. காதல் பண்றாங்க பேர்ல காமத்து தாழ்ந்துட்டு இருக்கானோ. யோ மாமா, நாங்க லவ் தான பண்ணனும். ஏன் இவ்வளவு கேவலமா பேசுற? மைக் வச்சுக்க மாதிரி. திரௌபதி, அனாவசியமா அந்த பொண்ணு மேல கை வைக்காத. இனிமே எங்க பையன் உங்க ஊர் பக்கம் வர மாட்டான். இத பெருசு பண்ணாம அப்படியே விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். கிழிப்ப. ஏய் சிவா, ஒழுங்கா பாத்து கூட்டி போ. போங்க. ஏய் போடா. அவங்க போனா அவங்க பாத்துப்பாங்க. வா நம்ம ஹாஸ்பிடல் போவோம். பாரு, ஒசத்தியா பார்த்தவன் எல்லாம் என்னை கேவலமா பாக்குறாங்க பாரு. ஓடுகாடி நாய, எல்லாரையும் அசிங்கப்படுத்திட்டேன் நாய. ஏய் பாரு, என் மகளுக்கு என்னடா ஆச்சு? ஏன்டா இப்படி அடிச்சிட்டு வர?
பாவி, என்னடா பண்ண என் பிள்ளைய? என்னடா பண்ண என் குழந்தைக்கு? என்ன ஆச்சு? ஐயோ, அது ஒன்றும் இல்லை, நானும் திரௌபதியும் புதருக்குள்ளே போனோம். அப்பா அம்மா கொஞ்சம் மூடு ஓவர் ஆயிடுச்சு, லைட்டாக கடிச்சு வச்சுட்டேன். வேற ஒன்றும் இல்லை. அட பாவி, நீ நாசமா போவ. என்னடா பேசுற? என்ன புள்ள வளர்க்குற நீ? என் பிள்ளைய என்ன கதிட ஆக்கி வச்சிருக்க பாவி? நான் அவன் மாமன். நான் அவளை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தேன்னு சொன்னதுக்கே உனக்கு இவ்வளோ கோவம் வருத. ஆனால் அவன் பொண்ணு என்னடான்னா அந்த கீழ் ஜாதி பையன் கூட போய் கட்டி பிடிச்சி உருண்டுக்கிட்டு இருக்கா. நீ எல்லாம் இந்த ஊர் பெரிய மனுஷனா? பொண்ணை இப்படி மானத்தை வாங்குற மாதிரி வளர்த்து வச்சுக்கிட்டு இதை நாட்டாம வேற போய் தூக்க மாட்டேன் சாவியா நீலாம்? நான் மட்டும் இல்லை, ஊரில் ஒரு பையன் உன் பொண்ணை கட்ட மாட்டான். நான் வந்து அன்னைக்கு சொல்லும் போதே நீ உன் பொண்ணை கண்டிச்சுன்னு வச்சுக்கேன், இது இருக்கிற கொஞ்சம் மரியாதை காப்பாற்றிட்டு போயிருக்கலாம். வெளில வந்து பாரு எத்தனை பேர் கூடி நீ வேடிக்கை பார்க்குறாங்கன்னு. எனக்கே அசிங்கமா இருக்கே உன் குடும்பத்தோட சகவாசம் வச்சுக்கிறதுக்கு. சை, இந்த மானங்கட்ட குடும்பத்துக்கு நமக்கு என்னடா பேச்சு? மயிருங்களா உட்காந்து அழுவாளுங்க. உங்க அப்பா பேர நாசம் பண்ணிட்டு வந்து நிக்கிறேடி பாவி. என்ன செய்ய போறேன்னு தெரியலையே. பாவி முண்டை, நீ செத்து போடு. எப்படி இந்த ஊருக்குள்ள தலை நிமிர்ந்து நடப்பான்னு எனக்கு தெரியலையே. எனக்கு அவன் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியலையே. என் மானம் மரியாதை எல்லாம் போச்சு கணக்க போல. என்னை பார்த்து கையெடுத்து கும்பிட்டவல்ல இப்ப கைதட்டி சிரிக்கிறார்களே. இனிமே நான் உயிரோட இருக்கிறது அர்த்தமே இல்லை கணக்க போல. நான் செத்து போயிடுறேன், நான் செத்து போயிடுறேன் கணக்க போல. கண்டிப்பா சாகணும். ஆனா சாக வேண்டியது நீங்க இல்ல. மச்சான், மச்சான், அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை மச்சி, கோரிமேடு வரையும் கூப்பிட்டு போயிட்டு வந்தேன். அதான் அப்படியே டயரில் வந்து படுத்து தூங்கிட்டேன் மச்சான். டேய், பசங்க சொன்னானுங்கடா, ஏதோ ஊர்த்துற பசங்க வந்து உன்னை அடிச்சிட்டானுங்களாமே. டேய், என்னடா கையெல்லாம் அடிச்சு உடச்சிருக்கானுங்க? வலிக்குதாடா? இது கூட வலிக்கல மச்சான். என் திரௌபதி என்கிட்ட இருந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க மச்சான். அதுதான் மச்சான் என்னால் தாங்க முடியல. அவள் அப்போவே சொன்னாடா, என் மாமன் நம்ம காதலை பிரிச்சிருவாங்கன்னு. உன்னால் எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, என்னால் உன் உயிருக்கு எதனாச்சுன்னா தாங்க மாட்டேன்னு சொன்னா மச்சான். அதுதான் மச்சான் என்னால் தாங்க முடியல. டேய், அதெல்லாம் ஒன்றாவாதுடா. எனக்கு கௌரவம் தான் முக்கியம். பசங்கள்கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணு. இல்லடி தப்பிக்க முடியாது. என்ன வந்தா எங்கடா அதுக்குள்ள போனா? எங்க போனா மாப்ள? அந்த பக்கம் போய் தேடுறா. நீ போங்க போ. கையில கட்டிக்கிட்டு யாரும் உடாமடாதடா. ஏய், இங்க தான் இருக்கா. உடாவல. ஏய், இல்லடி. ஏய், ஓடாத நில்லு. ஏய். சாவுடி. கெஞ்சி கேட்குறேண்ணா, என்னை விட்டுருங்கண்ணா. நான் என்னம்மா பண்றது? உங்க அப்பன் தான் உன் கதையை முடிச்சுட்டு சேதியை கொண்டு வர சொன்னான். இங்கே பாரு, நீ மட்டும் கொஞ்சம் ஒத்துழைச்சினா நிம்மதியாக போய் சேரலாம். ரொம்ப அடம் பிடிச்ச அப்புறம் அணு அணுவாக தான் சாவணும்.
எப்படி வசதி? எங்களை உயிரோட விட்டுருங்கண்ணா. நானும் கலையரசனும் எங்கேயா கண்காண இடத்துல போய் வாழ்ந்துக்கிறோம். ப்ளீஸ்ண்ணா. அது எப்படி? உன்னை அவங்க கூட அனுப்பி வச்சுட்டு நாங்க என்ன விளக்கு பிடிக்கணுமா? அப்படி என்னடி நம்ம ஜாதிக்கார பசங்க இல்லாத அவன்கிட்ட இருக்கு? ஏன்டா மக்காளி, நம்மள்ட்ட என்ன சரக்கு இருக்குன்னு அவள்கிட்ட காட்டுடா. சரிங்கண்ணா. வேணாண்ணா, அண்ணா வேணாண்ணா, வேணாண்ணா, அண்ணா ப்ளீஸ்ண்ணா, வேண்டாண்ணா, என்ன விட்டுருங்கண்ணா. அண்ணா அண்ணா வேண்டாண்ணா, அண்ணா அண்ணா வேண்டாம், விட்டுருங்கண்ணா. அண்ணா காமேச்சல் நாயங்களா, என் கருப்பதும் சூறையாடிட்டீங்க. கலையரசனுக்காக என் உயிரியாச்சு விட்டுவீங்களா? அந்த நாய் அடிச்சு ஏரியில போடுங்கடா. என்ன மரகதா, ஸ்டேஷன் பக்கமே வர்றதில்ல? ரொம்ப நாளாவது பார்த்து. என்ன சார், எங்க பையன் மேல பொய்யான வழக்க போட்டு அடிச்சு சித்திரவதை பண்றீங்களா? ஒழுங்கா அவனை வெளியே விட்டுருங்க, இல்லைன்னா பல விதமான பிரச்சனையை சந்திக்க வேண்டியது இருக்கும். யோ பழனி, எங்க நின்று பேசிட்டு இருக்கன்றத மறந்துட்டியா? வெளுத்து கட்டிடுவான் உன்னை. சார், ஏதாவது ஆதாரம் இருக்கா சார்? உட்காருங்க சார். எந்த ஒரு ஆதாரம் இல்லாம அவர் எப்படி சார் அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்தீங்க? ஏதாவது ஆதாரம் இருக்கா? ஆதாரம் இல்லாமல் எந்த போலீஸ்காரன் அதை அரெஸ்ட் பண்ணுவானா சார்? என்ன சார், படித்த நீங்களே புத்தி இல்லாமல் பேசிட்டு இருக்கீங்க. மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் மிஸ்டர் இன்பநாதன். நான் கேட்டது ஆதாரம் இருக்கா இல்லையா? இருக்கு இல்ல, அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாத வேர்ட்ஸ்ல யூஸ் பண்ணாதீங்க. ரொம்ப கோவப்படாதீங்க மிஸ்டர் வேதாந்த். திரௌபதி பிறந்தநாள் அன்னைக்கு கிரிமினல் கலையரசன் அவங்க ஊருக்கு திரௌபதியை கடத்திட்டு போயிருக்கான். அது மட்டும் இல்லாமல் தட்டி கேட்க போன அவங்க மாமன் பாரிய அவங்க எல்லாம் சேர்ந்து அடிச்சிருக்காங்க. வேதாந்த் சார், வேற என்ன ஆதாரம் வேணும்? திரௌபதியை கலையரசன் ஊருக்கு கூட்டு வந்தது உண்மைதான் சார். ஆனால் கடத்திட்டு வந்து சொன்னதெல்லாம் போய். பாரி தான் கலையரசன் அடித்தான். நாங்கள் சமாதானம் தான் பண்ணோம். சரி, நான் போய் சொல்கிறேன். யோ எஸ்ஐ சார், அந்த பையனை கூப்பிட்டு வாயா. ஏய் ஐயா கூப்பிடுறாருப்பா. நீ தானடா திரௌபதி ஏரியில் செத்துக்கிறத பார்த்துட்டு வந்தவன்? ஆமாங்க ஐயா, நான் தான் பார்த்தேன். என்கிட்ட என்ன சொன்னியோ அதை அப்படியே சாப்பிட்டு சொல்லு. சார், அன்றைக்கி நான் பாத்ரூம் போயிட்டு கால் கழுவான்னு ஏறிக்கு போனேன் சார். அப்போது கலையரசன் பையன் திரௌபதி அக்காவை கெடுத்துட்டு இருந்தான். என்னை பார்த்ததும் தப்பி ஓடிட்டான். நான் கிட்ட போய் பார்த்தப்போ திரௌபதி அக்கா செத்து கிடந்துச்சு. அதோட தான் நான் பதறி அடித்து ஊருக்குள்ளே ஓடி போய் எல்லாருக்கிட்டையும் சொன்னேன். என்ன சார், இந்த சாட்சி போதுமா இல்லை இன்னும் வேற ஏதாவது வேணுமா? இதுவே போதும்னு நினைக்கிறேன். சார், இவங்க சொல்கிறது எல்லாமே கட்டுக்கதை. நீங்கள் தான் சார் கலையரசன் எப்படியாவது காப்பாற்றி தரணும். விடுங்க பண்ணி, இவங்க பேசல, பணம் தான் பேசுது. இவங்ககிட்ட பேசி ஒரு யூஸ் இல்லை. வாங்க கோர்ட்டில் பார்த்துக்கலாம். என்ன வேதாந்த் சார், எதுக்கு இவ்வளோ கோவம்? நீங்கள் எங்கே வேணா போய் பார்த்துக்கோங்க, எங்களுக்கு பயமே கிடையாது. நாங்கள் எங்கள் கடமையை தான் செய்வோம். ரொம்ப ஆடாதீங்க சார், காலம் இப்படியே போயிடாது. லெட்ஸ் மீட் யூ இன் தி கோர்ட். சட்டத்தில் இருக்கிற ஓட்டையை காசு கொடுத்து அடைக்கலாம்னு நினைக்கிறாங்க. நம்ம போராடி தான் வெல்லணும். ஐயா அடிங்க. திரௌபதியை கொண்டாட ஒத்துக்கலாம், இல்லை செத்துருவேன். ஒத்துக்க ஒத்துக்க ஒத்துக்க, திரௌபதியை கொண்டாட ஒத்துக்கடா, ஒத்துக்க ஒத்துக்க. இல்லையா எவ்வளோ அடிச்சாலும் ஒத்துக்க மாட்டான்யா. இந்த மாதிரி நாயெல்லாம் அடிச்சா கொல்லணும், இல்லை நம்ம அவசரம் வேணும். குடியாதா? ஏ குடியாதா? செத்துருவாங்கய்யா. குடியா? எம்மா அடிச்சாலும் ஒத்துக்க மாட்டேன் நாயா. உனக்கு ஒத்துக்கலாம், உன்னை அடிச்சு இங்கே கொண்டுடும்டா. யோ எங்கேயா இன்பநாதன்? சார் உள்ள இருக்க. வர சொல்லியா? ஐயா என்னையா நாட்டாம வீராசாமி வந்திருக்கேன். வந்து பேசிக்கணும் உன்ன. வணக்கம் இன்பா, எப்படி போயிட்டு இருக்கு நம்ம கேஸு?
ஏய் என்னடா இன்பம் முன்னாடி வேட்டியை மடிச்சு கட்டிட்டு இறக்கி விடுறா. ம் ஏய் உனக்கு தனியா சொல்லுமா? சீக்கிரம் முடிக்கிற கேஸா இது? நிறைய சிக்கல் இருக்கு நாட்டாம. இந்த பையன் திரௌபதியை நீ தான் கொண்டுன்னு சொல்லி ஒத்துக்க சொன்னா இந்த பையன் செத்தாலும் சாவான் போல, வழக்க மட்டும் ஏத்துக்க மாட்டேன்றான். அப்பனா அவனை உள்ளே வச்சு போட்டு தள்ளிட வேண்டியானே. என்னடாமா அவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டேன்? பேப்பர் மீடியான்னு வச்சு கிழிக்கின்னு கிழிச்சிடுவானுங்க. அப்புறம் என் வேலைக்கே வேட்டு வச்சு உள்ள தூக்கி வச்சிடுவானுங்க. நாட்டாமக்கரையா, அவர் சொல்றது இன்னுமா புரியல? கவனிக்க வேண்டியதை கவனிச்சா பேப்பர் மீடியாலாம் சும்மா ஆயிடும். கணக்குனா கணக்கு தான். கற்பூர மாதிரி பிடிச்சிட்டாரு பார்த்தீங்களா? கணக்கு வாங்குற பணத்துக்காக மட்டும் பண்ணல. நம்மெல்லாம் ஒரு ஆளுங்க, நம்ம உடம்புல ஓடுறதெல்லாம் ஒரே ரத்தம். அந்த உணர்வுல தான் பண்றேன். சார் நீங்க வேணா ஒரு வார்த்தை சொல்லுங்க, அந்த பையனை இங்கேயே வச்சு முடிச்சு விட்டுறேன். அது முடியாது பாரு. லாக்அப் டெத்னா சும்மாவா? நான் வேணா அவனை வெளியில விட்டுறேன், நீ வேணா அவனை வெளியில வச்சு முடிச்சுக்கோ. அந்த நாய் தப்பிச்சு ஓட்டான்னு சொல்லி நான் கேஸை முடிச்சுக்கிறேன். இன்பா அப்பனா அதை முதல்ல செய்ய. என் சொத்து பூரா உனக்கு எழுதி வைக்கிறேன். எனக்கு கௌரவம் தான் முக்கியம். என் கௌரவத்தை காப்பாத்துற உனக்கு நீ என்ன கேட்டாலும் தருவேன். கூடிய சீக்கிரமே அவனை வெளியில அனுப்புவான்னு நம்பிக்கையோட நான் போறேன். வாங்கடா. ஒரு உதவி பண்றீங்களா? என்ன பாரு, யார் சத்தீர ஒரு 4 அடி அடிச்சுக்கவா? சரி, ரொம்ப லேட் பண்ணிடாத. ஒத்துக்க மாட்டேன், ஒத்துக்க மாட்டேன், ஒத்துக்கடா. ஒத்துக்க மாட்டேன், ஒத்துக்கடா. லவ் மட்டும் தான் பண்ணுவியா? ஏய் என்ன என்ன கொண்டுட்டீங்களா? ஒத்துக்க மாட்டாராம், ஒத்துக்க. கீழ் ஜாதி நாய்ங்களா எங்களை மாதிரி உயர்ந்த ஜாதி பிள்ளைகளை கெட்டு போகுது. நாய்ங்களா, பிச்சைக்கார நாய்ங்களா, சட்டை பேட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? ஐயோ சொல்லி வந்தது என்ன, நீ செய்யறது என்ன? போ பாரு, ஃபர்ஸ்ட் வெளில போ. வா வெளில, ஃபர்ஸ்ட் வெளில வா. இந்த மாதிரி நாய்ங்களா ஷாக் கட்டின்னு சொல்லிட்டு இங்கே சாவுது. அரித்தே கெடுத்துற போல செத்துக்கிட்டு தொலைஞ்சிர போறான். காசு நான் கொடுத்துட்டேன்ல. நீ போ பாரு, நான் பாத்துக்கறேன். எங்க பாத்தீங்க? நீ போ பாரு, நான் சொல்றேன் கேளு, நீ போ போ. ஏய் 207 வாயா, உள்ள போய் பாரு, அவன் செத்துக்கிட்டு போயிட போறான் பாரு. வலிகள் நிரம்பிய விழிகளின் பாவை ஊமைதானே, என் பாவை இழந்த வாழ்வினில் எங்கே செல்வது நானே? ஒரு நடைப்பினமாய் நான் போகிறேன், என் துணையை பிரிந்து போகிறேன். மரண வாசல் தேடுகிறேன், மரண ஓலம் கேட்கிறேன். வலிகள் நிரம்பிய விழிகளின் பாவை ஊமைதானே. சாதி வாழும் ஊரினில் காதல் என்பது சாதலா? மகளை கொல்லும் மனிதரில் சாதல் என்பதே வாழ்வா? என் காதல் உறவு
ஓலம் கேட்கிறேன். வாங்கடா சொல்லுங்கடா ஆவடா எந்நேரமும் எரியும் நெருப்பாகவே பரவிக்கொண்டிருக்கின்றது இந்த சாதிய ஆணவ படுகொலைகள். அதை உருதெரியாமல் அழிக்கும் பயணத்தின் சிறு தொடக்கமும் எனக்குள் நேர்ந்த வழிதான் இந்த படம். புழுக்களை தின்ற கோழி, கோழியை தின்ற மனிதன், மனிதனை தின்ற புழு. இது புரிந்தால் எல்லாம் புரியும். வேற்றுமையின் வேறறுத்து சமத்துவம் அல்லாத இருளை கிழிப்போம். சாதிதான் இச்சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும். நாளை மாறும் நாள் வரும், சாதி வேறிங்கு அறுபடும். வலிகள் நிரம்பிய விழிகளின் பாவை